என்னென்னா இப்போ சத்யவாணி முத்துநகர் சென்னை தீவுத்திடல் குறிப்பாக தலைமை செயலகத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு பகுதி, அதுவும் பேக் சைடுன்னு சொல்லலாம். இந்த தீவுத்திடலில் இந்த பெருமழை காலம் இன்றைக்கி என்னென்னா வெதரில் கூட கனமழைன்னு சொல்லியிருக்கிறேன். அந்தளவுக்கு பெருமழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையினால் மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக சேரிவாழ் மக்கள், குடிசைவாழ் மக்கள் மிக மோசமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்லையும் சென்னையை சுத்தமாக்குறது அப்படின்னு திட்டத்தின் அடிப்படையில் கூவம் நதிக்கரம் ஓரம் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களை இந்த அரசு அது என்னென்னா இந்த திட்டத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி இங்கே இருக்கிற சத்யவாணி முத்து நகரில் இங்கே இருக்கிற குடிசை வீடுகளெல்லாம் அகற்றுற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதை எதிர்த்து இங்கே ஒரு பகுதியினர், இங்கே இருக்கிற மக்கள் கூவமில் நம்ம போயிட்டு அந்த ஸ்மெல்லை சுவாசிக்க கூட நம்மளால் ஒரு நிமிஷம் நிற்க முடியாது. ஆனால் அந்த நதிக்கரையில் ரொம்ப மோசமான ஒரு கழிவுகள் இருக்கிற அந்த கூவத்தில் கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலிருந்து மக்கள் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்களை பார்க்குறதுக்கும் அந்த மக்களை பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதுக்கும் கூட இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் யாரும் இன்னும் முன் வரல. குறிப்பாக இங்கே இருக்கிற ஆட்சியர் வரல, குறிப்பாக இங்கே இருக்கிற அந்த தொகுதி எம்எல்ஏ வரல, யாருமே இன்னும் அரசியல் கட்சிகள் கூட அந்த மக்களை இன்னும் பார்க்கல அப்படின்ற பெரிய கவலை இருக்குது. அந்த மக்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இப்போ நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க, அது எங்களால் தடுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நான் அப்புறப்படுத்திட்டு எங்களை எதுக்கு பெரும்பாக்கத்தை தாண்டி இருக்கிற இங்கேருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டருக்கு வெளியே சென்னைக்கு வெளியே எங்களை ஏன் போடுறீங்க? எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாமே சென்னையை ஒட்டி தான் இருக்குது, குறிப்பாக சென்ட்ரலை ஒட்டி தான் இருக்குது. அப்படின்றப்போ இப்போ இங்கேருந்து தூக்குறப்போ எங்களுடைய வேலைவாய்ப்பு முழுசாக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் படிப்பு சம்மந்தமாகவும் கல்லூரிகள் சம்மந்தமாகவும் அவங்களுடைய வாழ்வாதார சம்மந்தமாகவும் மிக மோசமான பிரச்சனையை அனுபவிக்கிறதாகவும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். குறைந்தபட்சம் மாற்று வீடை தர்றது, ஏற்கனவே சட்டப்படி இருக்கிற 8 கிலோமீட்டருக்கு உள்ளளவிலேயே சென்னைக்குள்ளே அவங்க அப்புறப்படுத்துகிற ஒரு பகுதியிலேருந்து 8 கிலோமீட்டருக்கு உள்ளளவிலே அவங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் சட்ட விதிமுறையே இருக்கிறப்போ அந்த சட்ட விதிமுறையை அரசே மீறுது. அதை மீறி எங்களை கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டருக்கு வெளியே எங்களை தூக்கி போடுது அப்படின்ற ஒரு பெரிய கவலையையும் அழுகையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக மக்கள் இங்கே அந்த கூவத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அரசும் சரி, இங்கே இருக்கிற காவல்துறையும் அவங்கள நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அவங்களுடைய நியாயமான குரலை கூட கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை. அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. குறிப்பாக தேர்தல் வர சமயத்தில் கூட சில விஷயங்களை தவிர்ப்பாங்க. என்னென்னா மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்தக்கூடாது, அவங்கள ரொம்ப அவங்களுடைய பிரச்சனையை அட்லீஸ்ட் அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுற அளவுக்காக ஒரு நாடகத்தை நடத்துவாங்க. ஆனால் நகர்ப்புற குறிப்பாக சென்னையில் வசிக்கிற சேரி மக்களுடைய பிரச்சனையை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவங்கள தூக்கி போட்டாலும் அடித்தாலும் உதைத்தாலும் அவங்கள எதனால் இந்த பாதிப்பு இவங்க அந்த அரசியல் கட்சிக்கு வரவே போகிறதில்லை அப்படின்ற மாதிரியான தீர்மானத்தோடு இந்த மக்களை அப்புறப்படுத்துறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இது ஒரு மிக வேதனையான காட்சியாக இருக்குது. இன்னும் கூட அவங்க அந்த கூவம் நதிக்கரையில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க மேலே வரல. எங்களுடைய கோரிக்கை என்ன, இங்கே இருக்கிற அரசு, இங்கே இருக்கிற முதல்வர் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சேரியை குடிசை மாற்று வாரியமும் சரி, இங்கே இருக்கிற சேரியை அகற்ற திட்டங்களுடைய இந்த நிர்வாக இயக்குநர்கள் இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு யோசித்து மக்களை இங்கே பக்கத்தில் 8 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய வீடுகளை கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கையை, நியாயமான ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இதை நான் பேசுகிறப்போ கூட பெரிய நம்பிக்கை இருந்து தான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற அரசுக்கும் சரி, இங்கே இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிற குறிப்பாக சென்னையில் இருக்கிற தலித் மக்கள் மீது எந்த விதமான கவலையும் இல்லை. இந்த சேரியை அகற்றுவதன் மூலம் எந்தவித குற்ற உணர்வுக்கும் அவங்க போல, குறிப்பாக இங்கே பெரும்பாக்கத்துக்கு தூக்கி போடுறதுலோடு அவங்களுடைய வேலை முடிந்து விட்டதா, அந்த சென்னையை சிங்காரப்படுத்தி விட்டதா அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் இதற்காக பெரிய விலையை கொடுத்தாக வேண்டிய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள். எனக்கு புரியல. இங்கே நிறைய குழப்படிகள் எடுக்குது, புரியுதுங்களா? தொடர்ந்து போராட்டம் பண்ணுறவங்கள மேலே குற்றஞ்சாட்டுறதை முதல்ல நிறுத்திக்கணும். அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியல. எந்த அரசியல்வாதிகளும் பார்க்கல இந்த இடத்துக்கு இல்லை, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. நான் காலையிலேருந்து இதை பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ அரசியல் கட்சிகளோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். யாருமே வரலன்றப்ப தான் சரி நானாவது அந்த இடத்துல போய் நிற்கணுன்றதுக்காக நான் வந்தேன். நான் இதற்கான விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் என்ன மாதிரியான விலை? ஓட்டு தான். ஓட்டு, அதாவது இங்கே தலித் மக்களுடைய வாக்கு வங்கி இருக்குதுல்ல, அந்த வாக்கு வங்கி ஏதாவது இதில் அவங்க பெற்றணும்னு சொல்லிட்டு முயல்றாங்களே. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற சேரிகளை அகற்றுவதன் மூலமாக நகர்ப்புற சேரி மக்கள் அவங்களுடைய ஓட்டுகளை யாருக்கு போகணுன்றதை
தீர்மானிக்கணும். குறிப்பாக நகர்ப்புற சேரிகளை வந்து அகற்றுவதன் மூலமாக இவங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து வந்து செயல்படுறாங்கல்ல. அப்போ ஒன்றிணைந்து செயல்படுவதை இங்கே இருக்கிற நகர்ப்புற சேரி மக்கள் வந்து இதை புரிஞ்சு கொண்டு தங்களுடைய ஓட்டுகளை கவனமாக வந்து அதை கவனமாக போடுறதுக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு அமைப்பாக திரண்டு எங்களுடைய கோரிக்கைகள் இதை நிறைவேற்ற கட்சிகளுக்கு நிறைவேற்ற அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு மாற்று முயற்சியாக இருக்கும். குறிப்பாக வந்து சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய சேரிகளை எல்லா பகுதிகளிலும் வெறும் வந்து இங்கே கூவம் நதிக்கரை ஓரம் மட்டுமே கிடையாது, இப்போ வந்து வியாசர்பாடி பகுதிகளில் கூட வந்து சேரிகளை வந்து அகற்ற திட்டத்தை வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க. இதை இப்போது இந்த சமயத்திலாவது இங்கே இருக்கிற சேரிவாழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்